பாத்திரம்லாம் விளக்கிட்டு சரி வேர்க்கடலை வறுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சட்னியும் இப்போ தான் கழுவி காய வச்சுருக்கிறேன். கொஞ்சம் காயிட்டுன்னு வேர்க்கடலை கொட்டிக்கலான்ட்டு கொஞ்சம் டீ போடலான்ட்டு பால் இது காய்ச்சி எடுத்து வச்சேன். இப்போ டீக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும். கொஞ்சம் டீக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வடிகட்டி வச்சுட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டுனா அப்புறம் வேணுங்கிறப்ப டீ போட்டுக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, கொட்டிக்கலாம். ஏன்னா இதில் மண்ணெல்லாம் உருண்டையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா கழுவி கொஞ்சம் நிழல்லே உலர்த்திட்டு அதுக்கப்புறம் வறுக்கலாம். சரி, நான் இப்போ செய்கிறதுனால சும்மா சரி மட்டும் பார்த்துக்கிட்டேன். இந்த தூளில் ஏலக்காய் அரைச்சி போட்டுட்டேன், கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்பப்போ கிளறி கொடுத்தா போதும். இந்த பக்கம் டீ கொதி வரப்போகுது. இஞ்சி எடுத்தேன், சரி பெருசாக இருக்குன்னு பாதி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாதியை மட்டும் இடித்து போட்டால் போதும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். கொதி வந்த உடனே போட்டால் போதும். அப்புறம் இடித்து வச்ச இஞ்சியும் போட்டுக்கலாம். எல்லாமே அப்படியே கசகசன்னு எடுத்து வைக்கணும். அவ்வளோதான், இதை போட்டவும் போதும். ஏலக்காய் எல்லாமே காலையில் டீ தூள்லேயே அரைச்சி போட்டேன், அதனால் இஞ்சி மட்டும்தான் இப்போ போட்டிருக்கிறேன். அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சிடணும். இதில் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல, அப்பப்போ இது பண்ணி வச்சிடணும் வாஷ் பண்ணி. ஏன்னா காஞ்சி போனால் நம்மக்கிட்ட தான் வேலை வாங்கும். இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுற வேண்டியதான். அப்புறம் நாளைக்கு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், டீ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எடுத்து ஆற்றிக்கலாம். இது அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளச்சி கொடுத்தா போதும். ஆனால் இது இன்னும் டைம் எடுக்கும், ஏன்னா பச்சை கடலக்காய் வேகிறதுக்கு நேரம் ஆகும். இப்போ டீ எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இது வேணும்னா கடலக்காய் சாப்பிட்டு இன்னும் கூட கொஞ்சம் வைக்கலாம். அதை அப்படியே மூடி வச்சிடலாம். டீ ரெடி ஆகிடுச்சு, இனிமேல் குடிக்கலாம்.